நாடியோட நடிசீர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற படம் மாரிசன். வைகை புயல் வடிவேலு, ஃபஹத் ஃபாசில் ஆகிய 2 பேரும் நடிச்சிருக்கிற இந்த படம் ஒரு தரமான ஒரு படைப்பா தான் வெளியில வந்திருக்கு. மலையாள இயக்குனரான சுதீஷ் சங்கர் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. இவர் மலையாளத்துல நிறைய டெலி டிராமாஸ் மற்றும் படங்கள் இயக்கியிருக்கிறாரு. தமிழ்ல இப்ப மாரிசன் படத்தை இயக்கியிருக்கிறாரு. சில வீடு என்ன கூப்பிடுற மாதிரி தோணும். அப்படி இருக்கிற வீட்டுல தான் நான் ஏறுவேன். இந்த படத்துல இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னா, இதோட அந்த மலையாளம் டைப் ஸ்க்ரீன் பிளே, அதாவது அந்த ட்ரக் மாறுற விஷயங்கள் ஏற்கனவே நிறைய மலையாள படங்கள் பார்த்தவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். அது அந்த ஸ்டோரியை ஸ்டேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஸோ அதை பார்த்து பழக்கப்பட்ட ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாரிசன் படமும் ஒரு தரமான படைப்பாக தெரியும். மற்றபடி ஓடிடியில் எல்லாரும் ஹைப் பண்ணுறாங்கன்னு ஒரு மலையாள படத்தை பார்த்துட்டு என்னடா இது ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் சொல்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கும் செட் ஆகாது. அது நீங்கள் முதலையே அலர்ட்டாக இருந்து கொள்வது நல்லது இல்லையா? மலையாள படங்கள் பார்க்குற ஒரு ரசிகராக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக மாரிசனை தியேட்டரில் போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா வடிவேலாகட்டும் ஃபஹத் ஃபாசிலாகட்டும் போட்டி போட்டு நடிச்சிருக்கிறாங்க. இவங்க இல்லாமல் கோவை சர்லா மற்றும் பல நடிகர்களும் தங்களுடைய நடிப்பை அழகாகவே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக விவேக் பிரசன்னாவுடைய நடிப்பு இதில் பாராட்டத்தக்கத ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசை இந்த படத்துக்கு ஒரு நல்ல பக்கபலமாகவும் முதுகெலும்பு மாதிரியாகவும் இருந்திருக்கு. எந்த இடத்துல என்ன மாதிரியான பாட்டு போடணுன்ற முதற்கொண்டு நடுவில் வந்த அந்த இளையராஜா ரீமிக்ஸ் பாட்டும் அப்போ சரியா டைமிங் ஏற்ற மாதிரி நல்லா இருந்தது. சார் எங்க போனோம்? திருவண்ணாமலையில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஓ, நான் அங்கேயே போகிறேன். பைக்கில் போகலாமா சார்? வாங்க சார், ஜாலியாக இருக்கும். மொத்தமாக சொல்லணும்னா இந்த படம் ஒரு நல்ல ஒரு தரமான படைப்பை தான் வெளியில் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற இன்னைக்கு வர சமீபத்திய படங்களுடைய பேட்டர்னில் இது இருக்காதுன்றதுனால சில நேரம் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பொறுமையாக போயிட்டு இருக்கேன். எப்போ என் கண்ட்ரோல் போகிறதுன்னு எனக்கே தெரியும். மொத்தத்தில் இந்த படத்தை நீங்கள் தாராளமாக தியேட்டரில் போய் பார்க்கலாம், நீங்கள் ஒரு மலையாள திரைப்பட ரசிகராக இருந்தால். மற்றபடி உங்கள் எல்லாரையும் அடுத்து கூலி ரிவ்யூவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.